வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பாலிட்டிக்கில் ஃபஸ்ட்டு லெசன் இந்திய அரசியலமைப்பை பற்றி ஒன்லைனர் பார்க்க போகிறோம். அதுவும் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நேம் என்ன சொன்னேன்? இந்திய அரசியலமைப்பு. இதுதான் பேசிக் பில்லர் ஆஃப் த பாலிட்டிக்ஸ். நம்ம பாலிட்டிக்ஸோட அடிப்படை தூண். அரசியலமைப்புனா என்ன, அரசியல் நிர்ணய சபைனா என்ன, இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட நாள் 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட நாள் 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அல்லது சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்து, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. அடுத்து, அரசியலமைப்பு சட்ட தினம் நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்ட தினம் நவம்பர் 26. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 389. இதில் மாகாண பிரதிநிதிகள் 292. பலுசிஸ்தான் சார்பில் 1. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 389. மாகாண பிரதிநிதிகள் 292. பலுசிஸ்தான் சார்பில் 1. அடுத்து, அரசியலமைப்பின் திறவுகோல் எது? முகவுரை. அந்த முகவுரைன்னு சொல்கிற வார்த்தையை கூறியவர் எர்னஸ்ட் பர்க்கர். அடுத்து, எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின? 1789. எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின? 1789. அடுத்து, அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பல நாடுகளிலிருந்து அவங்களுடைய நாட்டில் இருக்க சட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு சட்டமாக நம்ம இந்தியாவுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சட்டங்கள்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு ரூல், சரியா? இது வரைக்கும் மன்னராட்சி இருந்தது, இப்போ மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு மக்களாட்சி நடத்த போகிறாங்க. ஸோ அவங்க இந்திய நாட்டுக்கு யாரும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சட்டம் இயற்றினாங்க. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1946. சட்டம் எப்போ அமலுக்கு வந்தது? 1950. அந்த சட்டத்தை இந்த அரசியல் நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலில் யாருடைய கைப்பட எழுதப்பட்டது? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. எந்த பாணியில் எழுதினாங்க அப்படின்னா இத்தாலிய பாணியில். மறுபடியும் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலில் யாருடைய கைப்பட எழுதப்பட்டது? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. எந்த பாணியில் எழுதினாங்க? இத்தாலிய பாணியில். அடுத்து பாருங்கள்,
அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் பகுதி 3. அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு சட்டம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் உரிமைகள்லாம் இருக்கும். அந்த உரிமைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பகுதிகள் இருக்கும். அதில் 3வது பகுதி தான் ரொம்ப சிறப்பானது. அதனால தான் அதை மகா சாசனம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் பகுதி 4. அது என்னது? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்த புதுமையான சிறப்பம்சம் 4வது பகுதியை கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருந்த பகுதிகள் 22, சரத்துக்கள் 395, அட்டவணைகள் 8. சரிங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு 1949 ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஏற்றுக்கொள்ளும் போது எத்தனை பகுதிகள் இருந்தது, எத்தனை சரத்துக்கள் இருந்தது, எத்தனை அட்டவணைகள் உள்ளது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு. சரிங்களா? அதாவது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இருக்குது. ரெண்டுக்கு இடையில் இருக்கிற பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. அடிப்படை கடமைகள் குறித்து அமைக்கப்பட்ட கமிட்டி சர்தார் ஸ்வரன்சிங் குழு. இந்த சர்க்காரியா குழு, ஸ்வரன்சிங் குழு மாதிரி 2-3 குழு எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அது எந்த வருடம், அந்த எதுக்காக இந்த குழு அமைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தனி டாப்பிக்காக பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு கடமைகள், அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இதெல்லாம் நம்ம சரத்துக்களில் தனியாக ஒரு டாபிக் எடுத்து படிப்போம். அப்போ அந்த அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன். இது சோசியல் வேர்டு. இந்த முன்னாள் சோவியத் யூனியன்னா இப்போ இருக்க ரஷ்யா. சரிங்களா? அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன். இப்படி கொடுத்தாலும் ஆன்சர் டிக் பண்ணணும், ரஷ்யான்னு கொடுத்தாலும் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி எந்த அடிப்படை உரிமை நீக்கப்பட்டது? சொத்துரிமை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 1950 நமக்குன்னு ஒரு சட்டம் கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, அதை அமல்படுத்திட்டாங்க. அப்போ ஒரு சட்டம் நம்ம உருவாக்கி கொண்டு வரும்போது நிறைய திருத்தங்கள் கொண்டு வரலாம். இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு திருத்தங்கள் கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி திருத்தங்கள் ஒவ்வொரு தடையும் கொண்டு வரும்போது 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம், அதில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்க. அது வரைக்கும் சொத்துரிமை அடிப்படை உரிமையில் இருந்துச்சு. சரத்து 31 இருந்துச்சு. அதை எடுத்துட்டு அந்த சொத்துரிமையை எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா, பகுதி 300A, பகுதி 12 300A சரத்தில் சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், அவசர நிலையின் போது தாமாகவே நிறுத்தப்படும் உரிமை சரத்து 19. இதில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சரத்துக்கள், உரிமைகள் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் தானாகவே புரியும். இந்த அவசர நிலைனா என்ன அப்படிங்கிறது புரியும். அடுத்து பாருங்கள், சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு? 1976. அந்த ஆண்டில் தான் 42வது சட்ட திருத்தத்தில் தான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவே என்ன செஞ்சாங்க, ஒரு சிறிய அரசியலமைப்புங்கிற ஒரு வேர்டு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? நான் சொல்லியிருந்தேன்ல, 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் வச்சாங்க. அந்த முதல் கூட்டம் வச்சு ஒவ்வொரு கூட்டத்துலேயும் நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அப்போ எத்தனை கூட்டங்கள் உட்காந்துருப்பாங்க அப்படின்னா 11 அமர்வுகளாக உட்காந்துருக்காங்க. 166 நாட்கள் இந்த மாதிரி நடந்துச்சு கூட்டங்கள். சரிங்களா? இந்த கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 2473. சரிங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? 11 அமர்வுகள், 166 நாட்கள். இக்கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 2473.
இதுவரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் இருந்து அந்த டாப்பிக்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 25 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி ரீட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இந்த 25 கொஸ்டினை வந்து பிடிஎஃப் வடிவில் நான் வந்து டெலிகிராம் சேனல் KRTNPSCங்கிற டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். இதோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இது KRTNPSC சேனல்.